விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம். கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் கிடச்சிரும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா இப்போது உங்களுக்கு வந்து 9ல் வந்து உச்சமாக இருக்காருங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் குழந்தைகள் ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை கொஞ்சம் தர்க்கங்கள் எங்கன்னா பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் வந்து அதுவும் வக்கரமாக குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது எங்கேனாச்சும் வந்து ஏதோ வார்த்தை கொடுத்துட்டு ஐயோ முடியலைங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. தாயார் சம்மந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறது மாதிரியான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து வயதானவர்கள் வந்து கொஞ்சம் அந்த உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுலாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. ஸோ மனைவிக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. 8ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு நட்பு, மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்திடும். சில நேரங்களில் வந்து காதல் பயப்பட்டு அதனால் ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து அலைச்சலாகும். ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லாபத்துக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி போவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா சனி வந்து புதன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் வரும்போது புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்கள், யாராச்சும் நம்மளை வந்து டெக்னிக்காக ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா